மேடம். எனக்கு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஓகேங்க பேசிக்கோங்க. மேடம். ஓகேங்க மேடம். ஓகே மேடம். ஞானதிவிடாந்தஸ்ய ஞானாஞ்சனச்சலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपगदामह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगण ललिता श्रीविशाखान्वितां च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोभिहाकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी विशुभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुंगुं लङ्घाय देगिरं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। இன்னைக்கு ஸ்கந்தம் 3 அத்தியாயம் 7 பதம் 31. பாசண்ட பத வைஷ்யம்யம் பிரதிலோம நிவேச்சனம் ஜீவஸ்ய கதயோ யாச்ச யாவதீர் குண கர்மஜா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. படிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த பிரபுபாதா ஜெய். மொழிபெயர்ப்பு. நாஸ்திகரில் குறைகள் மற்றும் முரண்பாடுகள் இனக்கலப்பின் நிலை, மேலும் பல்வேறு உயிரினங்களில் உள்ள ஜீவராசிகளின் குறிப்பிட்ட இயற்கை குணங்கள் மற்றும் செயல் ஆகியவற்றிற்கு ஏற்ப உள்ள அவற்றின் அசைவுகள் ஆகியவற்றையும் கூட தயவு செய்து விளக்கி அருளும். பொருளுரை. வேறுபட்ட ஜட இயற்கை குணங்களில் உள்ள ஜீவராசிகளின் செயற்கையானது இனக்கலப்பு என்று அழைக்கப்படுகிறது. நாஸ்திகர்கள் கடவுள் இருப்பதை நம்புவதில்லை. இதனால் அவர்களுடைய தத்துவ மார்க்கங்கள் முரணானவையாக உள்ளன. நாஸ்திக தத்துவங்கள் ஒன்றோடொன்று ஒத்துப் போவதில்லை. ஜட இயற்கை குணங்களின் பலவிதமான கலப்படங்களுக்கு வெவ்வேறு உயிரினங்கள் சான்றாக உள்ளன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இது படிச்சுட்டோமா மாதாஜி? படிக்கல மாதாஜி. இதே மாதிரி தான் நம்ம படிச்சோம். ஆல்மோஸ்ட் சேம். ஓகே. அப்போ இயற்கை குணங்கள் இயற்கை குணங்களில் உள்ள ஜீவராசிகளின் சேர்க்கையானது இனக்கலப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இங்க வந்து நாஸ்திகர்கள் கடவுளை நம்புறது கிடையாது. அவங்க தத்துவங்களும் முரண்பாடாக இருக்கின்றது. எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தாதான் சட்டம் செல்லுபடியாகும். உனக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம், பக்கத்து வீட்டுக்கு ஒரு சட்டம் அப்படின்னா அது வந்து எல்லா சமூகத்துல வந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அப்ப நாஸ்திக தத்துவங்கள் யார் கூட ஒத்து போறது கிடையாது. அப்ப அவங்க தனியா தங்களுக்கென சட்டத்தை ஏற்றிக்கொள்கிறார்கள். அப்ப இந்த ஜட இயற்கை குணங்களின் பலவிதமான கலப்படங்களுக்கு வெவ்வேறு உயிரினங்கள் சான்றாக இருக்கின்றது. மனிதர் இனங்கள்லயே பாத்தீங்கன்னா 4 லட்சம் இனங்கள். அதுல ரொம்ப கீழே இருக்கிற தமோகுணத்திற்கும் கீழே மிருக குணத்தை கொண்டிருப்பவர்கள். உடல் தான் மனிதனா இருக்கும், ஆனா உணர்வு வந்து மிருகத்தன்மையோட இருக்கும். அவங்க எல்லாம் பகவானை நம்புறதே கிடையாது. தனக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அவங்க தெரியாம தெரிஞ்சும் நடிக்கிறாங்களா தெரியாது. ஏன்னா தூங்குறவங்கள தான் எழுப்ப முடியும். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்னைக்கும் எழுப்ப முடியாது. அப்படிப்பட்ட நாஸ்திகர்கள் என்ன பண்றாங்கன்னா இயற்கையோட அந்த இயற்கையை அனுபவிக்க விரும்புறாங்க. அதனால சட்டங்கள் எல்லாம் அவங்க ஏத்துக்கிறது நிராகரிக்கிறார்கள். சட்டத்தை ஏத்துக்கிட்டா அதுபடி நடக்கணும். சோ பகவானை மறுப்பது அவங்களோட கொள்கையா இருக்கு. பதம் 32.
தர்மார்த்த காம மோக்ஷாணாம் நிமித்தானி அவிரோததः வார்த்தாய தண்ட நீதேஸ்ச ஸ்ருதஸ்ய ச விதிம் பிரதக். மொழிபெயர்ப்பு. மத அனுஷ்டானம், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்வு மற்றும் மோட்சம் ஆகியவற்றை பற்றியும் வெவ்வேறு ஜீவனோபாய மார்க்கங்களையும் மற்றும் வெவ்வேறு நீதி நெறிகளையும் கூட வேத நூல்களில் கூறப்பட்டுள்ளதற்கேற்ப விவரிக்க வேண்டும். அப்ப தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, அறம், பொருள், இன்பம், வீடு பேறு, அதுதான் மத அனுஷ்டானம், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்வு, மோட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வெவ்வேறு ஜீவோபாய மார்க்கங்கள். அப்போ ஜீவன்கள் எல்லாமே வேறு வேறு உடல்கள்ல அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதர்களுக்கு மட்டும்தான் சட்டம், வேதம் இருக்கின்றது, மற்ற மிருகங்களுக்கு கிடையாது. சில மிருகங்கள் தாவரங்களை உண்டு வாழும், சில மிருகங்கள் மற்ற மிருகங்களை அடித்து உண்டு வாழும். ஆனா மனிதர்களுக்கு அது கிடையாது. மிருகங்களை அடித்து கொள்ளுவது அப்படிங்கிறது மனிதர்களுக்கு உரிய நியதி கிடையாது. ஆனா இந்த கலிகாலத்துல எல்லாருமே பிற ஜீவராசிகளை இடையூறு பண்ணி அதனுடைய பிணத்தை எடுத்து சாப்பிட்டு வாழ்றாங்க. அப்ப இந்த களி முத்தும் போது மனிதர்களையே அடித்து கொன்று சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கூட நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம், மனித உடலை பதப்படுத்தி அதை அறுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓடுறது, குதிக்கிறது, தாவறது, இந்த மாதிரி பறக்கிறது எல்லாமே இப்ப சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அதெல்லாம் டேஸ்ட் போயிருச்சு. அதெல்லாம் பழக்கப்படுத்தியாச்சு. அதுக்கும் மேல என்ன வித்தியாசமா கிடைக்கும்? ஏன்னா வித்தியாசமா அனுபவிக்க விரும்புறவன் தான் இந்த மானோட ஜென்மம். அதனால அவனையவே அடிச்சு கொண்டு சாப்பிட்டு பாக்குறான். இப்போ அடுத்தது பதம் 33. ஸ்ராத்தஸ்ய ச விதிம் பிரம்மன் பித்ருணாம் சர்க ஏவச்ச கிரக நக்ஷத்ர தாராணாம் காலாவயவ சம்சித்திதம். படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தொகுத்து வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்குரிய விதிமுறைகளையும் பித்ருலோக சிருஷ்டியும் கிரகங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் ஒளிரும் பொருட்களிலுள்ள கால அட்டவணையும் அவற்றின் சூழ்நிலைகளை பற்றியும் கூட தயவு செய்து விளக்கி அருளுங்கள். பொருளுரை. வெவ்வேறு கிரகங்களிலும் நட்சத்திரங்களிலும் மற்றும் ஒளிரும் பொருட்களிலும் உள்ள இரவு, பகல், மாதங்கள் மற்றும் ஆண்டுகள் ஆகியவற்றின் கால அளவு வேறுபடுகின்றது. சந்திரன், சுக்கிரன் போன்ற உயர் கிரகங்களின் கால அளவு பூமியின் கால அளவிலிருந்து வேறுபட்டுள்ளது. மண்ணுலகில் 6 மாதங்கள் அயர் கிரகங்கள் ஒரு பகலுக்கு சமம். பிரம்மலோகத்தில் ஒரு பகல் 1000 சதுர் யுகம் அல்லது 4,32,1000 என்று பகவத்கீதையில் கணக்கிடப்பட்டுள்ளது. இதே கணக்குப்படிதான் பிரம்மலோகத்தின் மாதங்களும் ஆண்டுகளும் கூட கணக்கிடப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ நம்ம இருக்கிறது மத்திய லோகம். இந்த மத்திய லோகத்திலிருந்து மேலே செல்ல செல்ல மேலுலகங்கள்ல ஆயுட்காலம் அதிகரித்து கொண்டே போகின்றது. இப்ப தேவர்களோட ஆயுட்காலம் நம்மளுடைய 6 மாத காலம் பகலாகவும் அடுத்த 6 மாத காலம் இரவாகவும். இப்ப மார்கழி மாதம் அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். அதனாலதான் மார்கழி ரொம்ப விசேஷம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பகவான் சொல்றார். அப்ப இந்த மார்கழி மாதம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல பிரார்த்தனை, பகவானை பற்றிய ஜெபம் இதெல்லாம் ரொம்ப வலிமையானது. அதனாலதான் மார்கழி மாதத்துல நாம இப்போ சாண்டிங் செஷன் தொடங்கியிருக்கோம். இதுல இருந்து நாம எப்பவுமே இடைவெளி இல்லாம போயிட்டே இருக்கோம். அப்போ இங்க எப்படி தேவர்களோட ஆண்டு காலம் அதிகரிக்கின்றதோ அதே போல தபோலோகம், அப்புறம் சத்தியலோகம், இப்படி மேல மேல போக போக சத்தியலோகம் தான் மிக உயர்ந்த லோகம் 14 லோகங்கள்ல. அங்க சத்தியலோகம் அப்படின்னா பிரம்மலோகம், சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்துல ஆண்டு காலங்கள் எப்படின்னா ஒரு பகல், பிரம்மாவோட ஒரு பகல் 1000 சதுர் யுகம். சதுர் அப்படின்னா 4 யுகங்கள். அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களோட ஆயுட்காலம் மறுபடியும் 1000ஆல் பெருக்கப்படும் போது அது ஒரு கல்பம். ஒரு கல்பம் தான் அவருடைய ஒரு பகல். அடுத்த கல்பம் அவருடைய ஒரு இரவு. இப்படி அவருக்கு 100 ஆண்டுகள் இருக்கின்றது. இது எண்ணிலடங்காத மில்லியன் ஆண்டுகள். எவ்வளவு ஜீரோ போடணும் பாத்துக்கோங்க.
அப்படி இங்க வந்து லோகத்திற்கு லோகம், அந்த கிரகத்துக்கு கிரகம் எல்லாமே மாறுபடுது. ஆயுட்காலம் எல்லா கிரகங்கள்லயும் உயிர்வாளிகள் இருக்கின்றது. ஆனா யாராலையும் அது பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு 3D பார்க்கணும், 3D சினிமா பார்க்கணும்னாலே அதுக்குரிய கண்ணாடி போடணும். அப்பதான் நம்மளால பார்க்க முடியும். நம்ம கண்ணால இந்த ரூமுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. ஆனா அடுத்த கிரகத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறது தவறு. ஏன்னா பகவானுடைய படைப்புல முழுசா நாம புரிஞ்சுக்க முடியாது. இந்த ஊனக்கண்களை வச்சுட்டு நாம எல்லாமே பார்க்க முடியாது. அடுத்தது ஸ்லோகம் 34. தானஸ்ய தபசோ வாபி யச்சேஷ்டா பூர்தயோ ஃபலம் பிரவாசஸ்தஸ்யயோ தர்மோ யஸ்ச பும்ஸ் உதாபதி. மொழிபெயர்ப்பு: தானம், தவம் மற்றும் நீர்த்தேக்கங்கள் தோண்டுதல் ஆகியவற்றின் பலன்களையும் விளக்குங்கள். மேலும் வீட்டை விட்டு பிரிந்து சென்றவர்களின் நிலையும் ஆபத்தான நிலையில் உள்ள ஒரு மனிதனின் கடமையும் கூட தயவு செய்து விளக்க வேண்டுகிறேன். பொருளுரை: பொது உபயோகத்திற்காக நீர்த்தேக்கங்கள் தோண்டுவது சிறந்த தர்ம செயலாகும். 50 வயதிற்கு பிறகு குடும்ப வாழ்வில் இருந்து ஓய்வு பெறுவது ஒரு நல்ல மனிதனின் சிறந்த தவமாகும். அப்ப தானம், தவம், யாகம் என்றும் நிறுத்தப்படக்கூடாது அப்படின்னு பகவத்கீதையில நம்ம பாக்குறோம். என்ன ஆனாலும் சரி, இந்த தானம், தவம், யாகம். யாகங்கிறது என்ன? இப்போ மந்திர ஜபம் தான் நம்மள யாகமா இப்ப நாம யூஸ் பண்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமமே யாகமாக செய்யப்படுகின்றது இந்த கலியுகத்துல. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது. இந்த கலியுகத்தின் தர்மம் என்னன்னா நாம சங்கீர்த்தனம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாவ பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமன ஸ்தம் நமாமி ஹரிம் பரம். அப்ப தானம் அப்படிங்கிறதும் நிறுத்தப்படக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ, எனக்கே எல்லாம் வேணும் அப்படின்னு எவ்வளவு இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது. ஆனா இருக்கிறத வச்சு தானம் செய்யறது தான் ரொம்ப நல்லது. அது போல தவம். தவம் என்பது 50 வயதுக்கு பிறகு குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெறுவது. இப்ப வந்து ஓய்வு பெறுறது அப்படின்னா நம்ம காட்டை நோக்கி எல்லாம் போக முடியாது. அப்ப வீட்டுக்குள்ள இருந்துட்டே எப்படி பௌதிகத்தை துறக்கலாம், நம்ம வாயை கட்டுப்படுத்தலாம், பகவானை நாமத்தை உச்சரிப்பதற்கு மட்டுமே நம் வாயை பயன்படுத்தணும், காதுகளை பகவானை பற்றி கேட்கறதுக்கு மட்டுமே பயன்படுத்தும். அதுதான் தவம். தவம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஆசனம் போட்டு உட்காரணும், மான்தோல் போட்டு உட்காரணும், புலித்தோல் போட்டு உட்காரணும். நிறைய பேரு அதுக்காகவே அதையெல்லாம் ஒரு ஃபேஷனா நினைச்சுக்கிறாங்க. நாகரீகமா நினைச்சுக்கிட்டு புலித்தோல் மான் தோல் எல்லாம் வீட்டுல சேகரிச்சு வைப்பாங்க. அந்த உயிரை கொலை பண்ணி அதை சேகரிச்சு வைக்கல ஒரு பிரயோஜனம் கிடையாது. மான்தோல் போடுற நிலைமையில எல்லாம் இந்த கலியுகம் கிடையாது. அதனால இருக்கிற இடத்துல இருந்துட்டே தூய ஆசனத்துல உட்கார்ந்து நாம ஜபம் செய்யலாம். அது போல கண்களை பகவானின் திருவுருவத்தை காண்பதிலும் பகவானுடைய பக்தர்களை காண்பதிலும் தான் கண்களை ஈடுபடுத்தணும். கால்களை பகவானின் கோயில்களை நோக்கி செல்வதற்கு மட்டுமே பயன்படுத்தணும். கைகளை பகவானை சேவிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். பக்தர்களை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுக்காக இந்த உடலை பயன்படுத்தணும். அப்ப இதெல்லாம் தான் தவம். 4 மணிக்கு எந்திரிக்கணும், ஜபம் செய்யணும். ஜபம் செய்யறதுக்கு சோம்பேறிப்பட்டா அதுக்கு பேர் தவம் கிடையாது. தவ வாழ்க்கை வாழ்றவங்க காட்டுல போய் நான் தவ வாழ்க்கை வாழ்றேன்னு யாரும் போக முடியாது. ஏன்னா அங்க மனசை அடக்க முடியாது, காடும் கிடையாது. காட்டுக்குள்ள போனீங்கன்னா சந்தன கடத்தல்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. இன்னைக்கு காடுகளும் கம்மியாத்தான் இருக்கு. அப்படியே போனாலும் அங்க வந்து நீங்க பயந்துட்டு தான் இருக்கணும். சோ வீட்டுல இருந்துட்டே நீங்க தவம் பண்ணலாம். எப்படி தவம் பண்ணலாம்? நாக்கை வந்து பிற பேச்சுக்களை பேசவே கூடாது. அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றத பத்தியோ, எந்த ஒரு நாக்கு வந்து அதுக்கு அலைஞ்சிட்டே இருக்கும். எப்படா அடுத்தவங்களை பேசுறது வந்து இந்த நாக்குக்கு அவ்வளவு ஒரு இனிமையான விஷயமா பௌதிகவாதிகளுக்கு இருக்கும். அதையெல்லாம் விடுத்து பகவானின் நாமம், ரூபம், குணம், லீலைகளை பற்றி பேசுவது, காதுகளை வந்து பகவானுக்காக கொடுப்பது. இல்லைன்னா அந்த காதுகள் என்னவா சொல்லப்படுது? பாம்பின் புற்று போல. பாம்பின் புற்றிலே ஓட்டை இருக்கும், அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்க இந்த புற்று பார்த்திருக்கலாம், அதுல கைய விட்டா பாம்புதான் கொத்தும். அது போல இந்த காது எதுக்காக இருக்குது அப்படின்னா பகவானின் பற்றிய புகழ்களை கேட்பதற்காக தான் காதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு புலன்களையும் பகவானோட தொண்டில ஈடுபடுத்தணும். அதுதான் தவம். ஸ்லோகம் 35. ஏனவா பகவாம் ஸ்துஸ்யேத் தர்மயோ நிர்ஜனார்த்தன
सम्प्रसीदति वा येषाम् एतत्ताज्ञाहि मे आनः நான் படிக்கணும் दुष्ये மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க படிக்கீங்களா? மாதாஜி படிங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளறியாசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: பாவமற்றவரே, அனைத்து ஜீவராசிகளும் ஆள்பவரான பரம்புருஷர் எல்லா மதங்களுக்கும் மத கடமைகளுக்கும் ஈடுபடும் எல்லா மாணவர்களுக்கும் தந்தை என்பதால் அவரை முழுமையாக திருப்திப்படுத்தும் வழியை தயவு செய்து விற்கருள வேண்டும். பொருளுரை: முடிவாக பரம்புருஷை திருப்திப்படுத்துவதே எல்லா மத கடமைகளாகவும் உள்ளன. மத கொள்கைகளுக்கெல்லாம் பகவான் தந்தையாவார். பகவத்கீதை 7.16 கூறுவது போல் பொருள் வேண்டுபவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள், அறிவழி பெறுபவர்கள் மற்றும் கேள்வியுடையவர்கள் என 4 வகையான நல்லவர்கள் உள்ளனர். இவர்கள் பக்தி தொண்டின் மூலமாக பகவானை அணுகின்றனர். ஆனால் அவர்களது பக்தி பௌதீக பற்று காலம் கலந்ததாக உள்ளது. இவர்களை விட மேலான நிலையில் சித்த பக்தர்கள் உள்ளனர். இவர்களுடைய பக்தி பலநோக்கு, கர்மம் மற்றும் கற்பனை அறிவு ஆகியவற்றின் கலப்படம் இல்லாததாகும். வாழ்க்கை முழுவதும் துஷ்டர்களாக மட்டுமே உள்ளவர்கள் அசுரர்களுடன் ஒப்பிடப்படுகின்றனர். பகவத்கீதை 7.15 இவர்கள் பௌதீக கல்வியில் மேற்பட்டவர்கள் போல் காணப்பட்டாலும் உண்மையில் எல்லா அறிவையும் இழந்து விட்டவர்கள் ஆவார். இத்தகைய துஷ்டர்களால் பகவானை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இங்க வந்து பகவானை திருப்திப்படுத்துறது தான் பக்தி, தூய பக்தி தொண்டு. நாமெல்லாம் பக்தி தொண்டுன்னு பேசிக்கிறோம். இப்ப பக்தி தொண்டுனா என்ன? ஒவ்வொரு நிமிடமும் பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்களில் 24 மணி நேரமும் நாம் ஈடுபட வேண்டும். பகவானுக்கு எது பிடிச்சதோ அதை தான் நாம செய்யணும். பகவானுக்கு எது பிடிக்கலையோ அதை நாம மறுத்தளிக்கணும். அப்ப இங்க துஷ்யேத் அப்படிங்கிற வார்த்தை பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதை குறிக்கின்றது. அப்ப பரமபுருஷரை திருப்திப்படுத்துறதுக்குத்தான் எல்லா மத கடமைகளும் இருக்கின்றது. ஏன் யாகம் பண்றோம்? மாதாஜி இது 3வது காண்டம், அத்தியாயம் 7, ஸ்லோகம் 35. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பகவானை திருப்திப்படுத்துறதுக்குத்தான் எல்லா மத கடமைகளும் உள்ளன. மத கடமைகள் அப்படின்னா என்ன? நாமம் சொல்லுவது, யாகம் செய்வது, தானம் செய்வது, தவம் செய்வது, இது எல்லாம் என்ன? கடைசியில பகவானை திருப்திப்படுத்தும் வகையில் அமைய வேண்டும். யாருக்காவது தானம் பண்றோம் அப்படின்னா அது எனக்கு வேணும், அந்த தானத்தோட பலன் எனக்கு வேணும். நான் இன்னைக்கு தானம் கொடுத்தா அது வட்டியோட குட்டி போட்டு நாளைக்கு எனக்கு 1000 கொடுத்தா 10,000 வரும் அப்படின்ற இதுல செய்யக்கூடாது. நான் கொடுப்பது பகவானை திருப்தி செய்ய வேண்டும். அப்ப யாருக்கு நம்ம கொடுக்கணும்? பக்தர்களுக்கு கொடுக்கணும். ஒரு குறிகாரனுக்கு கொடுக்க கூடாது. சோ அது தமோ குணத்தில் செய்யப்படும் தானம், ரஜோகுணத்தில் செய்யப்படும் தானம், சத்துவகுணத்தில் செய்யப்படும் தானம், ரஜோகுணத்தில் செய்யப்படும் தவம், சத்துவகுணத்தில் செய்யப்படும் தவம். இது வந்து வேறுபாடுகளை, இந்த நுணுக்கங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பக்தி தொண்டுல சிறப்பாக ஈடுபட முடியும். பொதுவா தவம், தானம், யாகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா பத்தாது. அதுல என்னென்ன மாதிரி கடமைகள் இருக்கின்றது, எவ்வாறு பகவானை திருப்திப்படுத்துவது. இப்ப ரஜோகுணத்தில் செய்யப்படும் யாகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெயருக்காகவும் புகழுக்காகவும், நான் பாரு எவ்வளவு பணம் வச்சிருக்கேன், யாகத்தை எவ்வளவு அழகா செய்யறேன் பாருங்க, எங்க வீட்டுல வந்து பாருங்க யாகம் எப்படி நடக்குது அப்படின்னு செய்யறது ரஜோகுண யாகம். அந்த யாகத்தினால உங்களுக்கு சிறு பயன் இருந்தாலும் பெரும் பலன் இருக்காது. அப்ப பகவானை திருப்திப்படுத்தும் நோக்கத்தோட நீங்க யாகம் செய்யல, பெருமைக்காகவும் புகழுக்காகவும் படோஃபட்டா செய்யற யாகம் அது. அது போல தமோ குணத்துல செய்யப்படுற யாகம் இருக்கு. அங்க வந்து அசுர மனோபாவத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உக்கிரமான வழிபாடு. அதுல வந்து ஆடு வெட்டி போடுறது, கோழி வெட்டி போடுறது, பிரசாதமின்றி. எப்பவுமே யாகம் நடத்தும் போது பிரசாத விநியோகம் இருக்க வேண்டும். அந்த பிரசாதம் எல்லாம் இல்லாம தமோ குணத்துல அறியாமையில செய்யப்படுறது, பேய்களையும் பிசாசுகளையும் வழிபட்டு அதுக்கு யாகம் பண்றது, மண்டையோட எல்லாம் போட்டுட்டு, அது வந்து தமோ குணத்துல அறியாமையில செய்யப்படும். அதனால வர்ற பலன் வந்து ரொம்ப 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 இழிவானது. அப்போ பல நுணுக்கங்கள் இருக்கு. இப்ப
பொதுவா யாகம் தானம் தவம் அப்படின்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது. எந்த தானம் எப்படி, எந்த யாகம் எப்படி, எந்த தவம் எப்படி. இப்போ தவம் அப்படிங்கிறது கூட சில சமயங்கள்ல எனக்காக நான் மந்திரம் சொல்றேன், என்னோட பாவங்களை போக்குறதுக்காக அப்படின்னா அது அறியாமையில செய்யப்படுற தவம். நான் 4 மணிக்கு எந்திரிச்சு ஸ்டாண்ட் பண்றேன், ஆனா மனசெல்லாம் வேற பக்கம் இருக்கு. ரஜோகுணத்துல செய்யறேன். சத்துவகுணத்துல செய்யறது கொஞ்சமாவது பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு மனதை இழுத்து பிடிச்சு அடிக்கடி பகவானோட பாதத்துல கொண்டு வந்து நிலை நிறுத்தி நாம மந்திரத்தை உச்சரிக்கிறது. நான் சொல்கின்ற அந்த மந்திரத்தினால பகவான் திருப்தி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். அவரை புகழ்வதற்காகவே இந்த நாமத்தை சொல்கின்றேன். அவர் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அந்த நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது, கோடான் கோடி ஜென்மம் எடுத்தாலும். ஆனால் அட்லீஸ்ட் இந்த 16 மாலையாவது நான் சொல்லி அவரை திருப்திப்படுத்துறேன். கிருஷ்ணா, நான் உன்னோட நாமத்தை நான் உருக்கமா சொல்றேன். நான் உன்னை விட்டு பிரிஞ்சு பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்ககிட்ட மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி ஏங்கி ஏங்கி நாம சொல்லணும் பகவானோட நாமத்தை. அது சத்துவ குணத்தில் செய்யப்படுறது. அப்போ இந்த 4 விதமான மூடர்கள் இருக்காங்க, 4 விதமான நல்லோர்கள் இருக்காங்க. நல்லோர்கள் அப்படின்னா தூய நிலையில கிடையாது, அதாவது அனன்ய பக்தி கிடையாது. அதுலயே ஒரு தேவை இருக்கு. அப்படி ஆரம்ப நிலையில அப்படித்தான் வருவாங்க. இப்ப நாம எல்லாருமே கோயிலுக்கு முதல்ல போவோம். இப்ப போறது நிலை வேற, முதல்ல போன நிலைமை வேற. முதல்ல எதுக்காக போவோம்? எனக்கு புகழ் வேண்டும், எனக்கு நிறைய கேள்வி இருக்கு, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய கேள்வி நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் விட தெரியணும், அந்த ஞானம் வேணும் அப்படிங்கறக்காக போறவங்க இருக்காங்க. செல்வத்தை தேடுபவர்கள் இருக்காங்க, துன்பத்துல போறவங்க இருப்பாங்க. நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் ஏன் இப்படி துன்பத்தை அனுபவிக்கிறேன், எனக்கு எப்போ இந்த விடிவு வரும், எப்போ இந்த கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு கோயிலுக்கு போறவங்க இருக்காங்க. எனக்கு இன்னும் நிறைய பொருள் வேண்டும், இந்த இடம் விற்கணும், எனக்கு இந்த செல்வம் வேணும், இன்னும் நான் வீடு கட்டணும், பெரிய வீடு கட்டணும், பெரிய பங்களா பண்ணணும், அந்த பெரிய பங்களா வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், இப்படி செல்வத்தை சேகரிக்கிறதுக்காக கோயிலுக்கு போறவங்க. ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானி ச பரந்தப. செல்வம் வேண்டுபவர்கள், துயருறுபவர்கள், ஞானத்தை தேடுபவர்கள், கேள்வி கேட்கிறவங்க. இந்த மாதிரி 4 விதமான நல்லோர்கள். சதுர்வித பஜந்தேமாம் சுக்ருதினோ, இவங்கெல்லாம் ஆர்த்தோ அர்த்தாச்சி ஜிக்ஞாசு ஞானிச்ச பரந்தவ, இவங்கெல்லாம் சுக்ருதினோ. அதே மாதிரி 4 விதமான மூடர்கள், 4 விதமான தீயோர். அவங்க நாமாம் துஷ்குருதினோ மூடா அப்படின்னு 7.16 சொல்றாங்க. இப்ப 7.17 15. அப்ப பௌதிக கல்வியில் மேம்பட்டவர்கள் போல் காணப்பட்டாலும் உண்மையில் எல்லா அறிவையும் இழந்து விட்டவர்கள். மாயா அபகரத ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம். மாயினால கவரப்பட்டவர்கள். அவங்க அறிவு மாயினால கவரப்பட்டதுனால பௌதிகத்துல உயர்ந்த கல்வி தகுதியில இருந்தாலும் ஆன்மீகத்துல ஒன்றும் அறியாதவர்களாக, தன்னுணர்வு அற்றவர்களாக, தான் யார் என்பதை கூட அறியாத மூடர்களா இருக்கிறாங்க. சோ ஆன்மீகத்துல IAS படிச்சாலும் அவங்க நான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற அறிவு அவங்க கிட்ட இருக்காது. அப்போ திரும்ப திரும்ப அவங்க நினைப்பாங்க, இது என்னுடைய பேர், இது என்னுடைய ஊர், இது என்னுடைய பதவி, இது என் குடும்பம், நான் எனது அப்படிங்கிறதுல அவங்க நிலைத்திருப்பாங்க. அந்த அறிவு அவித்யா. அடுத்தது ஸ்லோகம் 36. அனுவிரதானாம் சிஷ்யானாம புத்திரானாம் சத்விஜோத்தம அனாப்ருஷ்டம் அபிப்ரூயுர் குரவோ தீன வத்சலாக. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்க மாதாஜி? படிங்க மாதாஜி. யார் படிக்கிறாங்களா? அதுக்கு நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பிராமண சிரேஷ்டரே ஆன்மீக குருமார்களாக இருப்பவர்கள் வறியவர்களிடம் மிகவும் அன்புடையவர்களாக உள்ளனர். அவர்கள் தங்களுடைய ஆதரவாளர்களாலும் சீடர்களாலும் மற்றும் மகன்களாலும் கேட்கப்படாமலேயே அவர்களிடம் எப்பொழுதும் அன்பு கொண்டுள்ளனர். மேலும் அறிவு எனப்படும் அனைத்தையும் அவர்கள் விவரிக்கின்றனர். பொருளுரை. தகுதியுள்ள ஆன்மீக குருவிடமிருந்து அறியப்பட வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன. தமது ஆதரவாளர்களையும் சீடர்களையும் மற்றும் மகன்களையும் சமமாக பாவிக்கும் ஆன்மீக குரு அவர்களிடம் எப்பொழுதும் அன்பு கொண்டவராகவும்
அவர்களால் கேட்கப்படாமலேயே ஆன்மீக விஷயங்களை பற்றி அவர்களுக்கு கூறுபவராகவும் இருக்கிறார். இதுவே உண்மையான ஆன்மீக குருவின் இயற்கையாகும். தான் கேட்காமல் விடுபட்டு போன விஷயங்களை பற்றியும் பேசும்படி விதுரர் மைத்ரேய முனிவரை வேண்டினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே. அப்போ ஆன்மீக குருவாக இருப்பவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, எப்பவுமே கேட்காமலேயே அன்பு செலுத்துபவராக இருப்பார். ஏன்னா அவங்களுக்கு வித்யாவனய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவாச்ச மகா பாகேச பண்டிதாக சமதர்ஷனக. அவங்க சமதர்ஷனம். அவங்க மனிதர்களை மட்டுமல்ல, மிருகங்களையும் அவர்கள் வேறுபடுத்துறது கிடையாது. ஏன்னா மிருகங்களுக்குள்ளும் ஆத்மா இருக்கின்றது, ஆத்மாக்கு பக்கத்துல பரமாத்மா இருக்கிறது என்பதை உணர்ந்து எல்லாத்தையும் சமமா பாக்குறாங்க. அதனால ஆன்மீக குருவிடமிருந்து அறியப்பட வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன. ஏன்னா ஆன்மீக குரு தான் நம்மளுக்கு விடிவெள்ளி. அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே காட்டி கொடுப்பார். நம்ம எப்படின்னா நம்ம குரு சாது சாஸ்திரம் மூலமாகத்தான் அறிய வேண்டுமே தவிர நாம வேற வழிமுறைக்கு நம்மளுக்கு சொல்லப்படல. அவரோகா முறை. தமது ஆதரவாளர்களையும் சீடர்களையும் மற்றும் மகன்களையும் சமமாக பாவிக்கும் ஆன்மீக குரு அவர்களிடம் எப்போதும் அன்பு கொண்டவராகவும் அவர்களால் கேட்கப்படாமலேயே ஆன்மீக விஷயங்களை பற்றி அவர்களுக்கு கூறுபவராகவும் இருக்கிறார். அப்போ ஒரு தகுதியுள்ள சீடனுக்கு முதல்ல தகுதி இருக்கான்னு பார்ப்பார். ஏன்னா ஒரு தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அது நல்லது கிடையாது. தகுதி இல்லாத ஒரு தமோ குணத்தில் இருக்கிற ஒரு சூத்திரனுக்கு போய் கடவுளை பற்றி பேசினா அவனுக்கு மண்டையில அதெல்லாம் ஏறவே ஏறாது. ஒரு குழந்தை கையில நெக்லஸ் கொடுக்குற மாதிரி. ஒரு குழந்தை கையில விளையாடுறதுக்கு நெக்லஸ் கொடுத்துட்டு நாம வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியுமா? அப்போ யாருக்கு எது கிடைக்கணும், தகுதி இருக்கு அதுதான் கிடைக்கும் ஆன்மீக குரு கிட்ட. ஆனா ஆன்மீக குரு ஒன்ஸ் அந்த சீடனை முழுதுமாக ஏற்றுக்கொண்டாரானால், எப்படி இந்த மலை மேகங்கள் கடைசி சொட்டு நீர் வரைக்கும் பொழிந்து தனது கருணையை காட்டுகின்றதோ, அது போல ஆன்மீக குரு தன்னிடம் உள்ள அனைத்து ஆன்மீக விஷயங்களையும் தன் சீடர்களுக்கு கொடுத்துருவார். அப்ப உண்மையான ஆன்மீக குருவோட இயற்கையான தன்மை அது. தான் கேட்காமல் விட்டு போன விஷயங்களையும் பற்றியும் பேசும்படி விதுரர் மைத்ரேய முனிவரை வேண்டினார். சில சமயம் நாம நிறைய கேட்கணும்னு நினைப்போம். ஆனா கிளாஸ் ஆரம்பிச்சோன்னு மறந்துடுவோம். என்ன கேட்காம விட்டுட்டோமே. ஆனா பகவான் உள்ளிருந்து பரமாத்மாவாக அந்த கேட்பவரையும் சரி சொல்லுபவரையும் சரி ஆட்டுவிக்கிறதுனால சில சமயங்கள் அவங்க கேட்க நினைக்கிறது எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. இது இயற்கையாவே நம்ம கண்கூடா பார்க்கலாம் அனுபவத்துல. ஸ்லோகம் 37. தத்வானாம் பகவம் ஸ்தேஷாம் கதீதா பிரதிசங்கிரமஹ தத்ரேமம் க உபாஷீரன் கவுஸ்வித் அனுச்சேரதை. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஸ்ரீலட்சுமி. மொழிபெயர்ப்பு. ஜட இயற்கையின் மூலப்பொருட்களுக்கு எத்தனை அழிவுகள் உள்ளன என்பதையும், அழிவுக்கு பிறகு உறங்கும் பகவானுக்கு தொண்டு செய்ய பிழைத்திருப்பவர் யார் என்பதையும் தயவு கூர்ந்து விவரிக்க வேண்டுகிறேன். பொருளுரை. எண்ணற்ற பிரபஞ்சங்களை கொண்ட பௌதீக தோற்றம் முழுவதும் யோக நித்திரையில் சயனித்திருக்கும் மகாவிஷ்ணுவின் சுவாசத்துடன் தோன்றி மறைகின்றன என்று பிரம்ம சம்ஹிதை 5.47-48 கூறுகிறது. யாகாரார்ணவஜலே பஜதிஸ்வயோகா நித்ராமனந்த ஜகத்தண்ட ஸ்ரோமகோபகா ஆதார சக்திம் அவலம்பிய பிராம்ஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தபகம் பஜாமி யஷைக நிஸ்வசித காலம் மதாவலம்பிய ஜீவந்தி லோம விலஜா ஜகத்தண்ட நாதகா விஸ்வோர்மகான் சாயிக யஷ்ய கலா விசேஷோ கோவிந்தமாதி புருஷம் தவகம் பஜாமி. மூல காரணமான பரம புருஷர் தமது உறக்கத்தின் பொழுது எண்ணற்ற பிரபஞ்சங்களை படைப்பதற்காக தமது சுய அந்தரங்க சக்தியின் மூலமாக காரணக்கடலில் எல்லையற்ற உறக்கத்தில் சயனித்திருக்கிறார். அந்த கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகின்றேன். அவரது சுவாசத்தின் காரணத்தால் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் தோற்றத்திற்கு வருகின்றன. அவர் சுவாசத்தை உள்ளிழுக்கும் பொழுது பிரபஞ்ச அதிபதிகள் அனைவரும் அழிந்து விடுகின்றனர். பரமபுருஷரின் அந்த விரிவம் விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அம்சத்தின் ஓர் அம்சமாவார். அந்த கோவிந்தனை ஆதி புருஷரை நான் வணங்குகின்றேன். பௌதீக தோற்றங்கள் அழியும் பொழுது பகவானும் காரண கடலுக்கு அப்பால் உள்ள அவரது ராஜ்யமும் அதில் உள்ள அவரது சகாக்களும் மறைந்து விடுவதில்லை.
பௌதீக சகவாசத்தினால் பகவானை மறந்துள்ள ஜீவராசிகளை விட பகவானின் சகாக்களாக உள்ள ஜீவராசிகள் இன்னும் பன்மடங்கு அதிகமாக உள்ளனர். அகம் ஏவாஷம் ஏவாக்ரே முதலான பாகவதத்தின் 4 மூல ஸ்லோகங்களில் உள்ள அகம் என்னும் சொல்லுக்கு அருவவாதிகளால் அளிக்கப்படும் விளக்கம் இங்கு தவறென நிரூபிக்கப்படுகிறது. அழிவுக்கு பிறகு பகவானும் அவரது நித்திய சகாக்களும் எஞ்சியுள்ளனர். அழிவுக்கு பிறகு எஞ்சியிருப்பவர்களை பற்றி விதுரர் விசாரித்தார். இது பகவானின் உபகரணங்கள் அனைத்தும் எஞ்சியிருப்பதையே தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இது ஸ்கந்த புராணத்தின் காஷி காண்டத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பக்தா மகத்யாம் பிரளயாபதி அதோ அச்சிதோ கிலே லோகசா ஏகே சர்வகோ அவ்யயகா. மொத்த பிரபஞ்ச அழிவிற்கு பிறகும் பகவத் பக்தர்கள் தங்களுடைய தனிப்பட்ட இருப்பை அழித்துக் கொள்வதில்லை. ஜட மற்றும் ஆன்மீக உலகில் உள்ள பகவானும் அவரது சகவாசித்துள்ள அவரது பக்தர்களும் எப்பொழுதும் நித்தியமானவர்கள் ஆவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப எண்ணற்ற பிரபஞ்சங்களை கொண்ட பௌதிக தோற்றம் முழுவதும் யோக நித்திரையில் சயனித்திருக்கும் மகாவிஷ்ணுவின் சுவாசத்தில் தோன்றி மறைகிறது. இது பிரம்ம சம்ஹிதையில பிரம்மாவால உறுதிப்படுத்தப்படுது. அப்ப பகவான் உறங்கும் போது அவர் மூச்சு சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது அனைத்து பிரபஞ்சங்களும் உள்ளே செல்கின்றது. மீண்டும் அவர் உறக்கத்தில் இருந்து காரணக்கடல்ல அவர் சயனித்திருக்கிறார். அந்த உறக்கத்திலிருந்து எழுந்த உடனே மறுபடியும் அந்த படைப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. இது எத்தனை மில்லியன் ஆண்டுகள்னு சொல்லவே முடியாது. அதுக்கெல்லாம் வரலாறே கிடையாது. அவரது சுவாசத்தின் காரணத்தினால பிரபஞ்சங்கள் தோற்றம் உண்டாகின்றது. சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது எல்லாம் அழிந்து விடுகின்றது. பிரபஞ்சம் அழிக்கப்படுகின்றது. மகா பிரளயம் அது. அப்ப அந்த பரமபுருஷன் அந்த விரிவங்க மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லப்படுறார். கர்ப்போதகசாயி விஷ்ணு அல்லது மகாவிஷ்ணு. அந்த ஆதி புருஷரை நான் வணங்குகிறேன், கோவிந்தனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு பிரம்மதேவர் ஒவ்வொரு அடியிலையும் சொல்றார், ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் சொல்றார். இப்ப பௌதிக தோற்றங்கள் அழியும் போது பகவானும் காரணக்கடலுக்கு அப்பால் உள்ள அவரது ராஜ்யமும் மறையறதே கிடையாது. அங்க நித்திய சகாக்கள், அதாவது அங்க திரிபாத விபூதி. இந்த ஜட பிரபஞ்சங்கள் எல்லாம் ஏகபாத விபூதி. அப்படின்னா 4ல் 1 பங்கு தான் இங்க இருக்கு. ஆனா 3 பங்கு அப்படின்னா அது இப்ப கற்பனைக்கு அச்சிந்திய, கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. இங்க இருக்கிற கிரகங்களே எண்ணற்ற கிரகங்கள். இங்கே நான் பூமியில சும்மா ஒரு பூமி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கோளை எடுத்துக்கிட்டா கூட அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட மக்கள் தொகை நம்மளால கணக்கிடவே முடியல இன்ன வரைக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு வீட்டுக்கு வீடு எவ்வளவுன்னு கணக்கு எடுக்கிறாங்க. ஆனா அவங்களால அது நிலையா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு குத்து மதிப்பா வேணா சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அக்யூரேட்டா கிடையாது. அப்போ பகவானுடைய இதை விட 3 மடங்கு அதிகமான நித்திய சகாக்கள், நித்திய சூரிகள், நித்திய பக்தர்கள், என்றும் தவறிழைக்காதவர்கள் இருக்கின்ற அந்த ஆன்மீக லோகம் பற்றி நாம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாது. இது இந்த படைப்பு, ஜடப்படைப்பு அழிந்தாலும் என்றுமே அழியாதது ஆன்மீக லோகங்கள். ஏன்னா ஜட உலகங்கள் தான் பூதுவா பிரியதே என தோன்றி தோன்றி மறைகின்றது. ஆனால் ஆன்மீக உலகம் என்றும் நிரந்தரமானவை. அங்க நித்திய சகாக்கள் இருக்கிறாங்க. நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோபகுணாம் யோ விததாதி காமான் அப்படின்னு சொல்லி நித்தியமானவர்களுக்கு நித்தியமான தலைவர் பகவான் கிருஷ்ணர். ஸ்லோகம் 38. புருஷஸ்ய ச சம்ஸ்தானம் ஸ்வரூபம் வா பரஸ்ய ச ஞானம் ச நைகமம் யத்தத் குரு சிஷ்ய பிரயோஜனம். ஹரே கிருஷ்ணா. படிங்க யாராவது. படிக்கிற மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஜீவராசிகளையும் பரம புருஷரையும் பற்றிய உண்மைகள் என்னென்ன? அவர்களுக்குரிய அடையாளங்கள் என்னென்ன? வேத ஞானத்தின் விசேஷ மதிப்பென்ன? மேலும் ஆன்மீக குருவிற்கும் அவரது சீடர்களுக்கும் என்ன அவசியம் உள்ளது? பொருளுரை. ஜீவராசிகள் எல்லா வகையான சேவைகளையும் எல்லோரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்பவரான பகவானின் நித்திய தொண்டர்கள் ஆவர். பரமபுருஷர் எல்லா யாகங்கள் மற்றும் தவங்கள் ஆகியவற்றின் பலன்களை அனுபவிப்பதும் தோற்றுவிக்கப்பட்டுள்ள அனைத்திற்கும் உரிமையாளரும் ஜீவராசிகளின் நண்பரும் ஆவார் என்று கீதையில் 5.29 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதுதான் அவரது உண்மையான சொரூபமாகும். எனவே பரம உரிமையாளராக உள்ள பகவானின் இந்நிலையை
ஜீவராசி ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப செயற்படும் பொழுது தனது உண்மையான சொரூபத்தை அவன் திரும்பப் பெறுகிறான். ஜீவராசிகளை இத்தகைய அறிவு நிலைக்கு உயர்த்துவதற்கு ஆன்மீக சகவாசம் தேவைப்படுகிறது. பகவானுக்கு உன்னத தொண்டு செய்யும் முறையை தன் சீடர்கள் அறிய வேண்டுமென்று ஆன்மீக குரு விரும்புகிறார். சீடனோ ஜீவராசிக்கும் பகவானுக்கும் உள்ள நித்திய உறவை பற்றி தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவிடமிருந்து கற்றறிய வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான். வேத ஞானத்தின் வலிமையை கொண்டு பௌதீக செயல்களை துறப்பதன் மூலமாக உன்னத அறிவை ஒருவர் பரப்ப வேண்டும். இப்பதத்தில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் இதுதான் சாராம்சமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பரமபுருஷரை பற்றிய உண்மை நிலை என்ன, ஜீவராசி பற்றிய உண்மை நிலை என்ன, அதுக்குரிய அடையாளம் என்ன, அந்த ஞானத்தோட மதிப்பு என்ன, ஆன்மீக குருவுக்கும் சீடருக்கும் என்ன அவசியம் இருக்கிறது அப்படின்னு இங்க கேக்குறார். ஸோ இங்க வந்து சில பிரபுபாதர் பொருளுரையில் என்ன சொல்றாருன்னா, ஜீவராசிகள் எல்லா வகையான சேவைகளிலும் எல்லோரிடமிருந்து ஏற்றுக்கொள்பவரான பகவானின் நித்திய தொண்டர்கள் ஆவர். ஜீவராசிகள் எப்பவுமே சேவகர்கள். அப்போ இது சேவகர்கள் வேற, சேவிக்கப்படுபவர் வேற. புருஷர் வேற, பரம புருஷர் வேற. ஆத்மா வேற, பரமாத்மா வேற. இந்த வித்தியாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சோ அனுபவிக்கப்படுபவன் நான், அனுபவிப்பாளன் பகவான் கிருஷ்ணர். இதுதான் நம்ம வந்து 5வது அத்தியாயத்துல பகவத்கீதையில நம்ம 29வது ஸ்லோகத்துல பாக்குறோம். போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி. போக்தாராம் அப்படின்னா அனுபவிப்பவர். யார் அனுபவிப்பவர் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரே. எல்லா யக்ஞங்கள் அதை அனுபவிப்பவர். யாகங்கள் எல்லாம் எதுக்கு செய்யப்படுது, அதை அனுபவிப்பவர் யார்? பகவான் கிருஷ்ணரே. போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். எல்லா லோகங்களுக்கும் அவர்தான் மகேஸ்வரர். மகேஸ்வரர் அப்படின்னா ஆள்பவர். அவர்தான் ஆள்பவர், எல்லோரையும் ஆள்பவர். அவர்தான் அனுபவிப்பவர். தானங்களையும் தவங்களையும் யாகங்களையும் அனுபவிப்பவர் அவர்தான். போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம். சுக்ருதம் சர்வபூதானாம், எல்லா ஜீவராசிகளுக்கும். சுக்ருதம் அப்படின்னா நண்பர். சுக்ருதம் சர்வபூதானாம், பூதானாம் அப்படின்னா சர்வ ஜீவராசிகள், எல்லா ஜீவராசிகளுக்கும் நண்பர். சுக்ருதம் சர்வபூதானாம். ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதீம். இதை ஞாத்வா நாம் சாந்திம் அப்படின்னா இதை அறிந்தவன் தான் அமைதி அடைகின்றான். ஏன்னா இதை அறிந்தவன் தான் அனுபவிப்பாளன் என்ற நோக்கத்தோடு செயல்படுறது கிடையாது. நான் அனுபவிக்கப்படுபவன், நான் சேவகன் என்கின்ற மனப்பான்மை யாருக்கு வரும்? பக்தர்களுக்கு மட்டுமே வரும். அது தூய பக்தர்களுக்கு 24 மணி நேரம் அந்த உணர்வு இருக்கும். ஆனா விட்டு விட்டு இருக்கு நம்மளுக்கெல்லாம். இப்போ சில சமயங்களை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்காக சமையல் பண்ணுவேன். அப்போ எனக்காக நான் ட்ரெஸ் எடுப்பேன். அப்போ நான் கடவுளை மறந்துடுவேன். சில சமயங்கள் இல்லாம நிறைய சமயங்கள்ல நாம நமக்காகத்தான் பண்றோம். என்னை புகழ வேண்டும், என்னை பிறர் பாராட்ட வேண்டும், நான் தான் செய்யறேன், ஐ எம் த டூயர், கர்த்தா அப்படின்னு நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் சேவிக்கப்படுகின்றேன், முக்குணங்களால் நான் ஆட்டுவிக்கப்படுகின்றேன். சில சமயம் பகவானோட கண்ட்ரோல்ல வரும்போது பகவானால் ஆட்டுவிக்கப்படுகின்றேன். நான் வெறும் கருவி மாத்திரமே. யந்திர ரூடானி மாயையா. சோ நான் பரமாத்மாவால் இயக்கப்படுகின்ற ஒரு இயந்திரம். அதனாலதான் 33 தேவர்கள் நம்ம உறுப்புகள்ல ஆளுநர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஆளுநர் இருக்கார். அது இல்லாம நான் தான் இந்த கையை ஆட்டுறேன், நான் தான் பேசுகிறேன். மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. அந்த அறிவையும் ஞாபகத்தையும் அந்த மறதியும் தருபவன் நானே, பகவான் சொல்றார். சோ இதெல்லாம் மைன்யூட்டான விஷயங்க. சில சமயம் நாம இதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. நான் தான் செய்யறேன், நான் தான் இயக்குகின்றேன், எனக்கு தான் அறிவு இருக்கு, நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன், நான் 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 அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஆனா ஒரு வேத ஞானத்தின் வலிமை கொண்டு பௌதிக செயல்களை துறப்பதன் மூலமா உன்னத அறிவை ஒருவர் பரப்ப வேண்டும். ஏன்னா நான் ஒரு செய்விக்கப்படுகின்றேன், நான் செய்யவில்லை, நான் எதுவுமே செய்யறது கிடையாது. ஒண்ணு மாயனோட கண்ட்ரோல் இருக்கும்போது மாயை என்னை செய்விக்குது, முக்குணங்கள் என்னை ஆட்டுவிக்குது. பகவானோட கண்ட்ரோல் இருக்கும்போது எல்லாம் பகவானுக்காக செய்யும் போது பகவான் என்னை ஆட்டுவிக்கின்றார்.
சோ இந்த 2 தான் நடக்குது. இங்க நான்கிறதுக்கு இடமே கிடையாது. இங்க நான்கிறது உடம்பா, இல்ல என் பேரா, இல்ல எனக்கு இருக்கின்ற சொத்தா? எனக்கு பேரும் இல்ல, புகழும் இல்ல, சொத்தும் கிடையாது. இந்த உடம்பு போனப்புறம் எல்லாம் போயிருது. இந்த உடம்பு வந்து கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு மாயை. நான் இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா. உண்மையில இந்த ஆத்மா என்பதை புரிந்து கொண்டு ஆத்ம நிலையில் செயல்பட்டால் மட்டுமே அந்த பக்தி அப்படிங்கிறது முழுமை அடையும். அடுத்து ஸ்லோகம் 39. நிமித்தானி ச தஸ்யேஹ புரோக்தானி அனக சூரிபிஹி ஸ்வதோ ஞானம் குதக் பும்சாம் பக்திர் வைராக்கியம் ஏவவா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதைக்கு ஜெய். இத்தகைய அறிவின் மூலத்தை களங்கமற்ற பகவத் பக்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இத்தகைய பக்தர்களின் உதவியின்றி பக்தி தொண்டு மற்றும் துறவு ஆகியவற்றின் அறிவை ஒருவரால் எப்படி பெற இயலும்? பொருளுரை. ஆன்மீக குருவின் உதவியின்றி தன்னுணர்வு பெற முடியும் என்று பேசும் அனுபவமற்ற மனிதர்கள் பலர் உள்ளனர். இவர்கள் ஆன்மீக குரு தேவையில்லை என்ற கோட்பாட்டை பரப்புவதன் மூலம் ஆன்மீக குருவின் இடத்தை தாங்களே ஏற்றுக்கொள்ள முயல்கின்றனர். ஆனால் ஸ்ரீமத் பாகவம் இக்கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னத தெய்வ புலவரான வியாசதேவருக்கு கூட ஒரு ஆன்மீக குரு தேவைப்பட்டார். தமது ஆன்மீக குருவான நாரதரின் உபதேசத்தின் கீழ்தான் மிகச்சிறந்த இலக்கியமான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை அவர் தயாரித்தார். பகவான் ஸ்ரீ சைதன்ய கிருஷ்ணரே என்ற போதிலும் அவரும் ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட சாந்திபனி முனிவரை தமது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டார். மேலும் உலகில் உள்ள எல்லா ஆச்சாரியர்களும் ஞானிகளுக்கும் ஆன்மீக குருமார்கள் உள்ளனர். பகவத்கீதையில் கிருஷ்ணரையே தமது ஆன்மீக குருவாக அர்ஜுனன் ஏற்றார். எனவே ஆன்மீக குருவின் தேவை மறுக்க யாராலும் முடியாது. ஒரே நிபந்தனை என்னவெனில் ஆன்மீக குரு தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும். அதாவது பரம்பரா எனப்படும் சரியான சீட பரம்பரையில் அவர் வருபவராக இருக்க வேண்டும். சூரியர்கள் சிறந்த பண்டிதர்கள் ஆவர். ஆனால் அவர்கள் எப்பொழுதும் களங்கமற்றவர்களாக இருப்பதில்லை. அனக சூரி என்பவர் பகவானின் தூய பக்தர் ஆவார். பகவானின் தூய பக்தர் அல்லாதவர்கள் அல்லது பகவானுக்கு சமமாக இருக்க விரும்புபவர்கள் அனக சூரியர்கள் அல்ல. அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்ட பல அறிவு நூல்களை தூய பக்தர்கள் தயாரித்துள்ளனர். ஸ்ரீலா ரூப கோஸ்வாமியும் அவரது உதவியாளர்களும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உபதேசங்களின்படி எதிர்கால பக்தர்களின் வழிகாட்டலுக்காக பல இலக்கியங்களை எழுதியுள்ளனர். தூய பகவத் பக்தரின் நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்வதில் உறுதி கொண்டுள்ள எவரும் அந்த இலக்கியங்களை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப ஆன்மீக குருவின் உதவியின்றி தன்னுணர்வு பெற முடியாது. ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் வந்து ஆன்மீக குரு இல்லாமையே எல்லாம் கத்துக்கலாம். இப்ப ரோட்ல போய் ஒரு டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா ரோட்டு கடைகள்ல எல்லாம் டாக்டருக்கு படிக்கிற புக் எல்லாம் விக்குது. அந்த யூனிவர்சிட்டி புக் எல்லாம் விக்குது. இப்ப பாரதியார் யூனிவர்சிட்டி புக்கு அப்படின்னா நீங்க போய் எந்த புத்தக ஷாப்ல கூட வாங்கலாம், புத்தக கடைகள்ல வாங்கலாம். அப்போ நீங்க அந்த ஒரு கோர்ஸ் இப்போ எம்ஏ பிஏ அந்த மாதிரி எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் நான் வீட்டுல வாங்கி படிச்சு நான் அந்த டிகிரி எடுத்துட்டேன், நான் டாக்டர் ஆயிட்டேன், நான் இன்ஜினியர் ஆயிட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஒரு பிரிஸ்கிரைப்டு ஒரு ஆத்தரைஸ்டு குரு வேணும், ஆசிரியர் வேணும். இந்த யூனிவர்சிட்டியில போய் இந்த ஆசிரியர்களிடம் பயின்றால் மட்டுமே உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுப்போம், இல்லைன்னா நீங்க தானாலாம் படிக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஜடக்கல்விக்கே அப்படியெல்லாம் இருக்கும்போது ஆன்மீக கல்விங்கிறது நாம எல்லா புக்கும் படிச்சிருப்போம் நாம. ஆனா நான் எந்த ஆர்த்தரோட புக்கு படிக்கிறது, யாருடைய மொழிபெயர்ப்பை வாங்கி படிக்கிறதுன்னு தெரியாம பல பகவத்கீதை படிச்சு குழம்பி கடைசியில சில பிரபுபாதரோட புக்கை வாங்கி இப்ப கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கிறோம். நான்லாம் நிறைய பகவத்கீதை பெருசா இருக்கிறது தான் நல்ல பகவத்கீதைன்னு நினைச்சு ரொம்ப பெரிய பகவத்கீதையெல்லாம் வாங்கியிருக்கேன். படிச்சா ஒன்னும் புரியாது, இருக்கிறதும் சேர்ந்து கழண்டுரும், அந்த அளவுக்கு அதுல குழப்பி விட்டுருப்பாங்க. அப்போ சரி மீடியமா இருக்கிற பகவத்கீதை, சின்ன பகவத்கீதை வாங்கலாம். அப்ப பாருங்க நம்மளுக்கு அப்பெல்லாம் எனக்கு அறிவே கிடையாது. யாரு எழுதணும், யாரு எழுதுனதை வாங்கி படிக்கணும், அந்த நாலேஜே கிடையாது. மொத்தத்துல பகவத்கீதை படிச்சா நல்லது. ரொம்ப ஆசையா போய் எல்லா கடைகள்லயும் நிறைய பகவத்கீதை வாங்கியிருக்கேன். ஆனா சில பிரபுபாதரோட மொழிபெயர்ப்புல வந்ததுதான் உள்ளது உள்ளபடி ஆஸ் இட் இஸ், மாற்றாமல் அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை படிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அறிவு வரும்.
அப்படிங்கிறது பின்னால தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எத்தனை குழப்பங்கள் பாருங்க. அதெல்லாம் சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயம்தான். ஆனா அதை நாம யார் எழுதுனதுன்னு பார்க்காம மொத்தமா பகவத்கீதைன்னு வாங்கி படிச்சுக்குவோம். அப்போ ஆன்மீக குருவின் உதவியின்றி தன்னுணர்வு பெற முடியாது. இப்ப ஆன்மீக குரு அப்படின்னா ஆன்மீக குருவே நேரடியாக அவரே வருவாரு அப்படிங்கிறது கிடையாது. அவர் வழிவந்த சிஷ்ய பரம்பரைகள். இப்ப கடைசி வரைக்கும் நாம வந்து இப்போ உம் பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயம் பிரம்மாவிலிருந்து தொடங்கி இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா, பிரம்மால இருந்து தொடங்கி இன்னைக்கு கடைநிலை வரைக்கும் என்ன இப்ப நான் நான் வந்து இப்போ நாமெல்லாம் சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன கைடன்ஸ். அப்போ வந்து நம்ம வரைக்குமே அந்த ஆன்மீக பரம்பரை பரவி இருக்கு. அப்ப குருவின் உதவியின்றி தன்னுணர்வு பெற முடியாது. ஆனா அனுபவமற்றவங்க நினைக்கிறாங்க நாமளே தன்னுணர்வு பெற்று விடலாம், நிறைய புத்தகங்களெல்லாம் படிச்சு அப்படின்னு. அப்படி கிடையாது. அப்ப ஆன்மீக குருவின் இடத்தை தாங்களே ஏற்றுக்கொள்ள இந்த மூடர்கள் தேவையில்லாம முயல்கிறார்கள். ஆனா பாகவதம் இதை ஏத்துக்கல. வியாசதேவருக்கு கூட ஒரு ஆன்மீக குரு தேவைப்பட்டார். வியாசதேவர் யாரு? பகவானோட சக்தி ஆவேச அவதாரம். அப்போ பகவான் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? யத் யத் யாசரதேஷ்டஸ் தத்தத் ஏவேத ரோஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. அப்போ பகவான் கிருஷ்ணர் கூட சாந்திப்பணி முனிவரை குருவாக ஏற்றுக்கொண்டார். சைத்தன்ய மகாபிரபு கூட மாதவேந்திர புரி அவருடைய சீடரான சிவானந்தபுரி சாரி ஈஸ்வரபுரி ஈஸ்வரபுரி அவரை வந்து குருவாக ஏற்றுக்கொண்டார். 500 வருடங்களுக்கு முன்னாடி கூட பகவான் வந்து சன்ன அவதாரமாக மறைக்கப்பட்ட அவதாரமாக சைத்தன்ய மகாபிரபுவாக வந்த போது ஈஸ்வரபுரியை குருவாக ஏற்றுக்கொண்டார். அப்ப நாம குரு இல்லாம ஆன்மீகத்துல முன்னேறவே முடியாது. ஏன்னா பிரம்மலோகம்ல இருந்து பாதாள லோகம் வரை எங்கு சென்றாலும் பிரம்மாண்ட பிரமித கோணே குரு பாக்கியவான் ஜீவர் குரு கிருஷ்ண பிரசாத பாயே பக்திலதா பீஜ. அப்போ பிரம்மலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எங்கு தேடி சென்றாலும் குரு கிடைக்கிறது ரொம்ப அரிது. அப்ப அந்த குருவுக்காக எத்தனையோ பேர் அன்னைக்கெல்லாம் வந்து தேடி தேடி போவாங்க அந்த காலத்துல. இன்னைக்கெல்லாம் குருவே வந்து தேடி தேடி வந்து நான் தீட்சை கொடுக்குற வானா கூட வரமாட்டேங்கிறாங்க. ஆனா இதே வந்து நிறைய மூடர்கள் வந்து பல வழிகள்ல போய் குரு 1 லட்சம் கொடுத்தா தீட்சை கொடுத்துட்றாரு, ஒரு 10,000 கொடுத்தா தீட்சை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி போலி குருக்களை நம்பி நிறைய பேர் விழுகுறாங்க. விட்டில் பூச்சிகள் மாதிரி தீக்குள்ள போய் விழுகுறாங்க. அவங்க வந்து போலி குருமார்களால் போலியாக தவறான பாதையில் வழிநடத்தப்பட்டு பள்ளத்துல போய் விழுகுறாங்க. ஒரு குருடன் எப்படி நிறைய பேரை வழி நடத்தி போய் பள்ளத்துல விழுகிறானோ அது போல தான் விழுகிறது மட்டும் இல்லாம தன்னை பின்னாடி வர்றவங்களையும் சேர்த்து அவங்க வச்சிடுறாங்க. அந்த மாதிரி போலி ஆசாமிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் கிடையாது. அதனால கண்டிஷன் நிறைய இல்லை, அதனால போய் அவர்கிட்ட சேர்ந்துட்டேன். அதுவல்ல ஈஸியா எனக்கு தீட்சை கிடைக்குது, அதனால அங்க போய் சேர்ந்துட்டேன். அப்ப தீட்சை என்பது குரு நம்மளுக்கு வந்து பல பரிசோதனைக்கு அப்புறம் தான் தருவாங்க. நாம வந்து எந்த எக்ஸாம் எழுத இப்போ எல்கேஜிக்கே ஒரு எக்ஸாம் இருக்கு. அதுல இருந்து காலேஜ் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸாம் வச்சு தான் நம்மளை ஃபில்டர் பண்ணி கடைசியில ஐஏஎஸ் படிக்கிறவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களை தான் எடுப்பாங்க. எல்லாருமே ஆக முடியாது. டாக்டர் ஆகவோ என்ஜினியர் ஆகவோ ஐஏஎஸ்ஸா எல்லாருமே ஆக முடியாது. ஸோ அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி கீழே தங்கிடுறாங்க. ஸோ அது ஃபில்டர் ஆகி மிக உயர்ந்த நிலையில வர்றவங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. அது பௌதிகத்திலேயே எப்படி அப்படின்னா ஆன்மீகத்துல எப்படி? அப்போ ஆன்மீகத்திலையும் நாம அந்த நம்மளுடைய நாம பரிசோதிக்கப்பட்டுதான் எப்படி தங்கம் புடை போடப்படுகின்றதோ தங்கத்தை அடிச்சு 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 அதை நல்லா செய்யும் போதுதான் அது ஒரு உருவம் கிடைக்கும். அது போல எங்கேயோ கிடக்கிற ஒரு கல்லை அதை செதுக்கி 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 ஒரு சிற்பி வந்து அதை அழகான ஒரு தெய்வீக சிலையாக மாற்றுவான். அந்த சிலை வந்து எங்கேயோ கடந்து குப்பைக்குள்ள கடந்தது இன்னைக்கு கோயில் கோபுரத்துக்கு கீழே எல்லாராலும் வழிபடப்படுகிறது. அப்படின்னா அது அவ்வளவு துன்பங்களை சகிச்சுக்கிட்டதுனாலதான் அந்த சிலை அவ்வளவு பகவானே வந்து குடியிருக்கும் அளவுக்கு போற்றப்படும் அளவுக்கு ஒரு தகுதி பெற்றிருக்கு. சோ எந்த துன்பமும் வரக்கூடாது, எனக்கு ஆன்மீக குரு தேவையில்லை,
ஆன்மீக குறியெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணியெல்லாம் அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மார்க் கிடைக்காது. ஸோ நீங்க எக்ஸாம் எழுத போறவங்க மட்டும்தான் படிப்பாங்க. எனக்கு படிப்பே வேண்டாங்கிறவங்க கண்டிப்பா கடைநிலையில தான் இருப்பாங்க. இன்னைக்கு படிக்காதவங்களாம் எப்படி இருக்காங்க சமூகத்துல? முட்டாளாத்தான் எல்லாராலையும் பார்க்கப்படுறாங்க. படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எக்ஸாம் எல்லாம் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அது போல இங்க பக்தியும் அதே மாதிரி தான். அப்ப நிறைய பேர் வந்து பண்டிதர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக்குவாங்க, சிறந்த பண்டிதர்கள். ஆனா அவங்க எல்லாம் ஞானிகளா இருப்பாங்க. ஏன்னா பகவானை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க. அவங்க வந்து சூரி அப்படின்னு சொல்லிக்குவாங்க. சூரி அப்படின்னா நான் வந்து தூய பக்தன். ஆனா அனகசூரி அப்படிங்கிறவன் தான் தூய பக்தன். இப்ப தூய பக்தனாக இல்லாதவன் பகவானுக்கு சமமாக இருக்க விரும்புபவர்கள் அனகசூரிகள். அப்ப பகவான் கூட போட்டி போட்டுட்டு நானும் நீயும் ஒண்ணு, கடவுளா நானும் கடவுள்தான் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா அந்த பொறாமை உணர்ச்சியை இப்பவும் வெளிப்படுத்துறாங்க. நாம பிரிஞ்சு வந்ததே பொறாமைனாலதான். பகவானை விட்டு பிரிஞ்சு வந்ததே நானும் உன்னை போல அனுபவிக்கணும், நானும் உன்னை போல கட்டுப்பாட்டாளன் அப்படிங்கறதுனாலதான் நம்ம பிரிஞ்சு வந்தோம். ஆனா இங்கேயும் வந்து போட்டி அந்த அனகசூரிகள் நானும் பகவானுக்கு சமமா இருக்க விரும்புறேன் அப்படின்னு. அப்ப அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்ட பல அறிவு நூல்கள் தூய பக்தர்கள் தயாரித்துள்ளனர். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் அவரது உதவியாளர்களும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உபதேசத்தின்படி எதிர்கால பக்தர்கள் வழிகாட்டுதலுக்காக பல இலக்கியங்களை எழுதியுள்ளனர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்தப்போ அவர் ஸ்ரீல ரூப கோஸ்வாமிக்கு கொடுத்த முக்கியமான பணி என்ன அப்படின்னா, நிறைய கோயில்கள் அதெல்லாம் வந்து அந்த காலத்துல பகவான் கிருஷ்ணர் நடத்திய லீலைகள் அந்த இடங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அங்கெல்லாம் வந்து அந்த குளங்களை ஏற்படுத்தி அந்த கோயில்களை எல்லாம் புதுப்பித்து பல நூல்களை வழிகாட்டும்படி பக்தர்களுக்கு வழிகாட்டுவதற்காக பல நூல்களை எழுத சொன்னார். அப்ப அந்த மாதிரிதான் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி நிறைய நம்மளுக்கு பக்தி ரசாமிர்த சிந்து, உபதேசமிர்தம் போன்ற நூல்களை எல்லாம் வழங்கியிருக்காங்க. அப்ப தூய பகவத் பக்தர்களின் நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்வதில் உறுதி கொண்டுள்ள எவரும் அந்த இலக்கியங்களை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த புத்தகங்களை எல்லாம் நாம திரும்ப திரும்ப படிக்கும் போது பக்தியில இவ்வளவு நிலைகள் இருக்கின்றதா? நாம என்னமோ பக்தி அப்படின்னா பொதுவா ஒரே விஷயம்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இத வந்து யார் சொன்னா? பிரகலாத் மகாராஜா சொன்னாரு. ஆனா இது தவிர 64 அங்கங்கள் கொண்டது பக்தி. அந்த அங்கங்கள் எல்லாம் பக்தி ரசாமிர்த சிந்துல ரொம்ப டீப்பா. இப்ப பக்தியிலேயே பல ரசங்கள் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது 5 ரசம். ஆனா அதுக்கும் மேல ரசங்கள் இருக்கின்றது. நம்மளுக்கு தெரிஞ்சது தாசிய, சாந்த, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய, அந்த 5 தான் தெரியும். ஆனா அதுக்கும் மேல பல ரசங்கள் பக்தி ரசாமிர்த சிந்துல விளக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கோபிகளோட மனோபாவத்துல விவரிக்கப்பட்டிருக்கு. எப்படி கோபிகள் வந்து ஆழ்ந்த நிலையில பக்தியில இருந்தாங்க. அப்ப பக்திங்கிறது நேரடியாக செய்யக்கூடியதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது எப்படி பல நிலைகள்ல தாண்டி அது வந்து பகவான் கிருஷ்ணருக்கு கடைசியாக செல்கின்றது. அப்ப கோபிகள்லயே உயர்ந்த கோபிகள் இருப்பாங்க, அவங்களையே பல ஸ்டெப் இருப்பாங்க. நாம கீழே இருக்கிற ஒரு கோபிக்கு செய்யறத அந்த கோபி மேல இருக்கிற கோபிகளுக்கு செய்யும் போது, அந்த கோபி அஷ்ட கோபிகளுக்கு செய்யும் போது, அதுல இருந்து சிறந்த கோபிகளான லலிதா, விஷாகா அவங்களுக்கு போய் அவங்க கிட்ட இருந்து ஸ்ரீமதி ராதாராணிக்கு போய் ஸ்ரீமதி ராதாராணி பகவான் கிருஷ்ணருக்கு அதை கொடுப்பாங்க. இப்படி பல நிலைகளை கடந்து போகக்கூடியது பக்தி. நாம நினைச்சுக்கிறோம் பக்தினா பகவான் கிருஷ்ணர் பெயரை சொன்னா நான் டைரக்டா அவர் கூட உறவு கொள்கிறேன். அப்படி கிடையாது. பல நிலைகளை தாண்டி போகணும். அதனால தான் நாம குருவோட பெயரை சொல்லி நாம பிரசாதத்தை ஆஃபர் பண்றோம். நாம டைரக்டா ஆஃபர் பண்றதுக்கு தகுதி இல்லைங்கிறதுனால தான் குருவை வச்சு நாம ஆஃபர் பண்றோம். ஏன்னா நம்மளுடைய அந்த எண்ண அலைகள் வந்து ஆன்மீக எண்ண அலைகளோட ஒத்து போகாது. ஏன்னா நம்ம ஜட ரீதியா நிறைய கலங்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆன்மீக குருவானவர் பகவானிடமிருந்து நேரடியாக வந்த பிரதிநிதி அப்படிங்கிறதுனால அந்த எண்ண அலைகள் எப்பொழுதுமே அவருக்கு தூய்மையா இருக்கும். சோ தூய்மையான ஒருவர் தான் தூய்மையான ஒருவரை அணுக முடியும். நாமெல்லாம் கொஞ்சம் கலங்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளால அவ்வளவு எளிதாக பகவானை அணுக முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்களை நாம மேல போக போக கண்டிப்பா உணர்ந்து படிக்கணும். எப்பவுமே ஒரே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு
பொத்தாம் பொதுவா புரிஞ்சுட்டு போயிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் டீப்பா கவனிச்சோம் அப்படின்னா பல விஷயங்கள் நம்மளுக்கு புலப்படும். ஸ்லோகம் 40. ஏதான்மே பிருச்சத பிரஸ்னான் ஹரே கர்ம விவித்சயா பிருஹூமே அக்ஞஸ்ய மித்ரத்வாத் அஜயா நஷ்ட சசூஷுஹ. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, அன்பிற்குரிய முனிவரே, பரமபுருஷனான ஹரியின் லீலைகளை அறியும் நோக்கத்துடன் இக்கேள்விகள் எல்லாம் தங்களிடம் நான் கேட்டேன். நீங்கள் அனைவரும் நண்பர் என்பதால் தங்களுடைய பார்வை இழந்தவர்களுக்காக அவற்றை அன்புடன் விளக்கி அருள வேண்டுகிறேன். பொருளுரை. பகவானின் உன்னத தொண்டை பற்றி கொள்கைகளை புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் விதுரர் பல வகையான கேள்விகளை கேட்டார். பகவத்கீதை 2.41 கூறுவது போல் பகவானின் பக்தி தொண்டு ஒரே நோக்கத்தை கொண்டதாகும். பக்தனின் மன உறுதியற்ற பல கிளைகளை நோக்கி திருப்திப்படுத்துவதில்லை. மாற்றமில்லாத அந்த பகவத் தொண்டில் நிலை பெறுவதுதான் விதுரரின் நோக்கம். மைத்ரேய முனிவரிடம் தான் நட்பு கொண்டிருப்பதாக விதுரர் உரிமை கொண்டாடியதற்கும் அவர் மைத்ரேயரின் மகன் என்பதும் காரணமல்ல. பௌதிகத்தின் ஆதிக்கத்தால் தங்களுடைய ஆன்மீக பார்வை இழந்துவிட்டவர்களுக்கு அவர் உண்மையாகவே நண்பராக இருந்ததுதான் காரணம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்ப பௌதிகத்தின் ஆதிக்கத்தால் ஆன்மீக பார்வை இழந்து விட்டவர்களுக்கு உண்மையான நண்பர் யார் அப்படின்னா தூய பக்தர்கள். தூய பக்தர்கள் மூலமாகத்தான் பகவானை பற்றி நாம் கேட்டு தெரிந்து நம்மை பண்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப பகவானின் உன்னத அன்பு தண்டை பற்றி விதுரர் இங்க பல கேள்விகளை கேட்கிறார். பகவத்கீதையில நாம பாக்குறோம், ஏவஷா ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன பகுசாக நந்தனாஸ் புத்தையோ அவயஷாயனாம். அப்ப பல கிளைகளை கொண்ட மனம் உறுதியற்ற நிலையில் இருக்கின்றது. ஆனால் ஒரே ஒரு நோக்கத்தை, உயர்ந்த நோக்கத்தை கொண்ட புத்தி ஒண்ணுதான் பக்தி தொண்டுக்கு உகந்தது. ஸ்லோகம் 41. சர்வே வேதாஸ்ய யக்ஞாஸ்த தபோதானானி சானக ஜீவபய பிரதானஸ்ய ந குர்வீரன் கலாமபி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மகேஸ்வரி மாதாஜி இருக்காங்களா? ஓகே, நீங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. களங்கமற்றவரே, இக்கேள்விகளுக்கு தாங்கள் அளித்த பதில்கள் எல்லா பௌதிக துன்பங்களையும் தடுத்துவிடும். இத்தகைய அறிவு தானமானது வேத தானங்கள், யாகங்கள், தவங்கள் முதலான அனைத்தையும் விட உயர்ந்ததாகும். பொருளுரை. பௌதீக வாழ்வினால் உண்டாகும் கவலைகளிலிருந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் மிகச் சிறந்த கொடையாகும். பகவானுக்கு பக்தி தொண்டை செய்வதால் மட்டுமே இதை செய்ய முடியும். இத்தகைய அறிவு ஒப்பற்றதாகும். வேத ஞானத்தை விருத்தி செய்தல், யாகம் செய்தல் மற்றும் கொடைவழலாக இருத்தல் ஆகிய இம்மூன்றும் சேர்ந்தாலும் பக்தி தொண்டினால் கிடைக்கும் துன்ப நிவிருத்தியில் ஒரு பாகத்தை கூட அளிக்க முடியாது. மைத்திரேயரின் தானம் இதரரை மட்டுமல்லாமல் எல்லா காலங்களிலும் அனைவரையும் விடுவிக்க கூடியதாகும். இவ்வாறாக மைத்திரேயர் அழிவற்றவராவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பௌதிக கவலைகளிலிருந்து யார் நம்மை விடுவிக்க முடியும் அப்படின்னா பகவானுக்கு பக்தி தொண்டை செய்வதால் மட்டுமே இதை விடுவிக்க முடியும். இதுதான் ஒப்பற்ற அறிவு, இதுதான் வித்யா. இப்ப வித்யா அப்படின்னா அது இன்பத்தை அளிக்கக்கூடிய சுசூகம் கருதும் அவ்வியம். அப்ப இந்த சுசூகம் கருதும் அவ்வியம் அப்படின்னா கவலையை விட்டு நம்மை இன்பத்தை அடைய செய்வது இந்த பக்தி தொண்டு. அப்ப இந்த வேத ஞானத்தை விருத்தி செய்தல், யாகம் செய்யறது, கொடை வள்ளலாக இருக்கிறது, அத கர்ம காண்டம், ஞான காண்டம், இது எல்லாம் கர்ம காண்டம், ஞான காண்டம், தியான காண்டம், இது எல்லாத்தையும் விட பக்தி தொண்டுல ஒரு சிறு பாகத்தை கூட இது பக்தி தொண்டினால் கிடைக்கக்கூடிய பயனை இந்த சிறு அளவு கூட இது தர முடியாது. கர்ம காண்டம், ஞான காண்டம் எல்லாம், அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், இது எதனாலையும் தர முடியாது. அப்ப மைத்திரேயரோட தானம் விதுரருக்கு மட்டும் இல்லாம எல்லா காலங்களும் அனைவரையும் விடுவிக்க கூடியது. எனவே இவ்வாறாக மைத்திரேயர் அழிவற்றவர் ஆவார். யார் ஒருவர் இந்த ஞானத்தை எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாங்களோ அதுதான் மிகச்சிறந்த தானம். பகவத்கீதையில பகவானே 18வது அத்தியாயத்துல சொல்றாரு, இதம் பரமம் குஹ்யம் மத் பக்தே ஸ்வாஸ்தாசிதி பக்திம் பராம் கிருத்வா ஏ வைசிய அசம்சய அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த பரம குஹ்யம், பரம ரகசியத்தை யார் ஒருவர் எடுத்தவருக்கு
எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்கதான் உண்மையான கொடையாளி. இப்ப யாரெல்லாம் பக்தி தொண்டை பற்றி மற்றவர்களுக்கு சொல்றீங்களோ அவங்கதான் உண்மையான கொடையாளி. நீங்க என்னதான் ஞானத்தை பற்றிய கருத்தை சொன்னாலும், இல்ல என்னதான் பொருள் கொடை நீங்க கொடுத்தாலும், கல்வி தானம் கொடுக்குறேன், நான் வந்து நிழல் கொடைக்கு கொடுக்குறேன், மருத்துவ உதவி கொடுக்குறேன், நிறைய பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், இதெல்லாம் அழியக்கூடியது. ஆனா அழிவில்லாத தானம் இது ஒன்றுதான். இதைத்தான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு எல்லார்கிட்டையும். பகவானை பற்றிய ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். இத வந்து எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. பக்தர்களை நிறைய உண்டாக்க எல்லாரும் பாடுபடணும். ஸ்ரீ சுக உவாச்ச ச இத்தம் ஆப்ருஷ்ட புராண கல்பக குரு பிரதானேன முனி பிரதானஹ பிரவருத்த ஹர்ஷோ பகவத் கதாயாம் சஞ்சோதிதம் பிரகசன் இவாக. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக பரம புருஷரை பற்றிய விஷயங்கள் விவரிப்பதில் எப்பொழுதும் உற்சாகம் கொள்பவரான முனி சிரேஷ்டர் விதுரரால் ஊக்கமளிக்கப்பட்டு புராணங்களில் உள்ள விவரமான வர்ணனைகளை கூறத் துவங்கினார். பகவானின் உன்னத செயல்களை பற்றி பேசியதால் அவர் மிகவும் உற்சாகம் அடைந்தார். பொருளுரை. மைத்ரேயரை போன்ற கற்றறிந்த மாமுனிவர்கள் பகவானின் உன்னத செயல்களை பற்றி விவரிப்பதில் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக உள்ளனர். விதுரரால் இவ்வாறு பேச அழைக்கப்பட்ட மைத்திரேய முனி உண்மையாகவே உன்னத ஆனந்தத்தை உணர்ந்ததா புன்னகை செய்வது போல் காணப்பட்டார். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள் எனும் தலைப்பை கொண்ட 7ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே போல். ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரி. அப்போ மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம். அப்ப பகவானை பற்றி பேசுறதுல ஆர்வம் முதல்ல கம்மியா இருந்தா கூட போக போக என்னாகும்? போதையந்த பரஸ்பரம், ஒரு போதை போன்ற நிலையை அடைகிறார்கள் பக்தர்கள். 10:30 மணி ஆனா நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணிடுறோம். இன்ன வரைக்கும் இது வருஷக்கணக்கா, எப்போ கொரோனா பீரியட்ல இருந்து நாம எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்கிறோம். ஆதியிலிருந்து ஸ்ரீ மல்லிகா மாதாஜி ஆரம்பத்துல இருந்து இந்த கிளாஸ் தவற விட்டதே கிடையாது. அப்போ மேல மேல பக்தர்கள் கூடிட்டு தான் இருக்கிறாங்களோ தவிர குறைஞ்சது கிடையாது. காரணம் என்ன? மற்ற பௌதிக விஷயங்களை பற்றி பேசினா இன்னைக்கு நம்மளுக்குள்ள பல பிரிவு வந்திருக்கும். இப்போ 20 பேர் இருந்தோம்னா 20 குரூப் தொடங்கியிருப்போம். ஆனா ஆன்மீக விஷயம்ன்றதுனால நாம் எல்லாரும் ஒற்றுமையாக, நம்மளோட ஒரே குறிக்கோள் என்ன? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சமநிலையில வேவ்ஸ், அந்த வேவ்ஸ் வந்து ஒரே நிலையில இருக்கு. ஏன்னா பகவான் தான் இங்கு உயர்ந்தவர், அவரை கற்றி கருத்துக்கள் மிக உயர்ந்தவை. அதனால நம்ம கிட்ட எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இதுதான் பக்தி தொண்டோட உயர்ந்த நிலை. அப்போ அது போலத்தான் இங்க வந்து மைத்ரேய முனிவர் பகவானின் உன்னத செயல்களை பற்றி விவரிக்கல எப்போ சுறுசுறுப்பா இருக்கிறாரு. உற்சாகா தைரியாத் நிச்சயா தத்தத் கர்ம பிரவர்த்தனாத். நம்ம எல்லாருமே உற்சாகத்தோட இதுல பார்ட்டிசிபேட் பண்றோம். ஐயோ அழுத்து போச்சு, போர் அடிக்குது, நாளைக்கு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இந்த கிளாஸ்க்கு போய் ஏதா இன்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா? இருக்க ஆவல் பெருகி கொண்டே போகிறது. நீங்க ஜட விஷயங்களை பேசினா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து நேத்து படிச்ச பேப்பரை இன்னைக்கு படிக்க மாட்டோம். நேத்து படிச்ச ஆனந்த விகடனோ இல்ல கல்கியோ குமுதமோ குங்குமமோ எந்த புக்கையும் தொட மாட்டோம். ஏன்னா அது நேத்தோட போச்சு, பழசாயிடுச்சு. ஆனா பகவானை பற்றி திரும்ப திரும்ப எவ்வளவு தடவை படிச்சாலும் அது வந்து இனிமையாக புதுமையாகவே இருக்கின்றது. அதுதான் பக்தி தொண்டு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது